ஹலோ, குட் மார்னிங். அசோகவனத்தை அடைந்த ஹனுமான் அதன் அழகைக் கண்டு வியக்கிறார். பழம், புஷ்பங்கள், நீரோடை, விதவிதமான மரங்கள், சகல பிராணிகளும் அங்கே ஆனந்தமாய் விளையாடிக் கொண்டிருந்தன. இப்படி அந்த வனமே மிக மனோகரமாய் விளங்கிற்று. அநேக மகா விருட்சங்களால் சூழப்பட்ட அந்த வனத்தில் சிம்சுபா என்கிற மரத்தில் விசித்திரமான துவனியுள்ள அநேக சிறுமணிகள் கட்டப்பட்டிருந்தன. அவைகள் காற்றால் அசைக்கப்படும் பொழுது மதுரமான சப்தம் உண்டாயிற்று. இலைகளாலும் புஷ்பங்களாலும் தளிர்களாலும் அரும்புகளாலும் விளங்கும் அந்த மரத்தில் ஏறி ஆஞ்சநேயர் அமர்ந்தார். இந்த மரத்தின் இலைகள் சாம்பல் நிறத்தில் இருக்குமாம். ஆகையினாலேயே அனுமார் இந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். சண்பகம், சந்தனம் முதலிய சிரேஷ்டமான விருட்சங்களால் விளங்கும் இந்த அசோகவனம் சீதைக்கு பிரியத்தை கொடுக்கும். இங்கே தாமரையோடையில் இருக்கும் பட்சிகள் ஜானகிக்கு பிரியமாய் இருக்கும். ராமனை எப்பொழுது காண்பேன் என்று ஆவலாக எதிர்பார்க்கும் ஜானகி இங்கு வரக்கூடும். இது அவள் சஞ்சரிக்க தகுந்த வனம். அவளும் இந்த வனத்திற்கு ஓர் ஆபரணம். தெளிந்த ஜலத்தை உடைய இந்த நதியில் காலை சந்தியா தேவதையை உபாசிக்க வருவாள். அவள் உயிரோடு மாத்திரம் இருந்தாள். இந்த நதிக்கரைக்கு வராமல் இருக்க மாட்டாள் என்று அனுமன் பூவும் இலைகளும் நிறைந்த அந்த சிம்சுபா விருட்சத்தில் மறைந்திருந்து 4 புறங்களிலிருந்தும் சீதையின் வரவை எதிர்பார்த்து கொண்டு 4 திக்குகளையும் கவனித்தார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. சிம்சுபா விருட்சத்தின் அருகிலுள்ள மாளிகையின் அருகில் ஒரு ஸ்திரீ இருப்பதை கண்டார். அவளை சுற்றிலும் ராட்சசிகள் கண் கொட்டாமல் காத்து கொண்டிருந்தார்கள். நெடுநாளாய் ஆகாரமில்லாமல் துரும்பு போல் இளைத்திருந்தாள். புழுதி படிந்த தேகத்தில் அழுக்கு படிந்து கிழிந்த தங்கமயமான ஒற்றை வஸ்திரம் சுற்றப்பட்டிருந்தது. தாமரை மலர் அற்ற தடாகம் போல் யுவதிகளுக்கு உச்சித்தமான ஆபரணங்கள் இன்றி காணப்பட்டாள். கண்ணீர் தாரை தாரையாக பெருகிக் கொண்டிருந்தது. தைரியமற்று அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள். மிகுந்த லஜ்ஜையுடன் தன் பர்த்தாவை விட்டு பிரிந்த துக்கத்தால் வாடி தவித்து கொண்டிருந்தாள். ஒரு மான் தன் கூட்டத்தை விட்டு பிரிந்து வெறிநாய்கள் கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டால் எப்படி மருண்டு இருக்குமோ அப்படி சீதை ராட்சசிகளின் கூட்டத்தின் நடுவில் இருக்கிறாள். அழுக்கடைந்த இளைத்த தேகத்தையும் விசாலமான நேத்திரங்களையும் உடைய அந்த பெண்ணை நன்றாக கவனித்து பார்த்து தகுந்த காரணங்களால் இவள் சீதே என்று மாருதி நிச்சயித்தார். கம்பன் பாடுகிறார்: வீடினது அன்று அரண் யானும் வீகலேன், தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான் என்று. அறம் வீடினது அன்று, தருமம் அழியவில்லை, யானும் வீகலேன், நானும் அழிய மாட்டேன். முன்பு பிராட்டியை காணாத போது வீடுவேன் இறப்பேன் என்ற அனுமன் பிராட்டியை கண்டதும் வீகலேன் என்கிறார், இரவேன் என்கிறார். மால்யவான் என்ற பர்வதத்தில் ராகவன் சீதையின் பிரிவை தாங்காமல் புலம்பிய பொழுது இதென்ன விபரீதம்? வசிஷ்ட மகரிஷியின் சிஷ்யர், வேதாந்தங்களை கடை கடந்தவர், சகல கஷ்டங்களையும் சகிக்க வல்ல சத்திரிய வீரர் யாரோ ஒரு ஸ்திரீயை விட்டு பிரிந்ததற்காக இவ்வளவு பாடுபடுகிறாரே என்று அனுமன் நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆனதால் பரிகாசம் செய்கிறார். ஆனால் அவருக்கு இப்பொழுது புரிகிறது, ராமன் சீதையை பிரிந்தும் இன்னும் தேகத்தை வைத்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று. தன் மனதில் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் ராமமூர்த்தியை தியானித்து உம்மை திரும்பி அடையும்படி தன் பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் உத்தமியை பத்தினியாக அடைந்த நீரன்றோ பாக்கியசாலி என்று அனுமன் ராமனை வணங்கினார். சீதையை நன்றாக உற்று பார்க்கையில் அவளுக்கு பக்கத்தில் இருக்கும் ராட்சசிகளை பார்த்தார். அப்பப்பா, எத்தனை கோர உருவங்கள்! அவர்களுக்கு நடுவில் சீதை கருத்த மேகங்களுக்கு நடுவில் தோன்றி மறையும் பூரண சந்திரனை போல் காணப்பட்டாள்.
இப்படிப்பட்ட கஷ்டத்திலும் காந்தியை கைவிடாமல் இருக்கும் ஜானகியை கண்டு அனுமன் சந்தோஷத்தால் கண்ணீர் விட்டு, ராமலக்ஷ்மணர்களுடைய அனுகிரகத்தால் அல்லவா இந்த மகா புண்ணியவதியின் தரிசனம் கிடைத்தது என்று அவர்களை மனதால் நமஸ்கரித்தார். பிறகு சீதையை பார்த்து ஆனந்தம் பொங்க அந்த விருட்சத்திலேயே மரத்திலேயே மறைந்திருந்து காத்திருந்தார். Thank you. Have a good day.